பக்கம் வெட்டி சாய்ச்ச ஒரு அரக்கன், இன்னொரு பக்கம் விடுமுறையில ஆசையா வீட்டுக்கு வந்தப்போ ரத்த வெள்ளத்துல கிடக்கிற குடும்பத்தை பார்த்து கதறி துடிக்கிற ஒரு சின்ன பொண்ணு. இனி எனக்கு யாரு இருக்காங்க, நான் எப்படி படிப்பேன், என் அப்பாவை தூக்கல போடுங்கன்னு அந்த புள்ள கேக்குறப்போ நெஞ்சே வெடிச்சதும் போல இருக்கு. துக்கம் விசாரிக்க போன இடத்துல கூடவா ஒரு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல? அதுவும் அத்தனை கேமரா முன்னாடி அந்த ஆளு அந்த குழந்தைய அசால்ட் பண்ணிருக்காரு. இந்த கேஸ் பத்தி ஃபுல் டீடைல்ஸா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல் லீகல் இன்ஃபர்மேஷனாச்சும் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹைதராபாத்ல இருக்கிற ரங்காரெட்டியில குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ராம்தாஸ் நாயக்குக்கும் அவரோட மனைவி கவிதாவுக்கும் வழக்கம் போல ஏதோ ஒரு பிரச்சனைங்க. திங்கக்கிழமை நைட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு வந்த ராம்தாஸ அவரோட மனைவி கவிதா குவெஸ்டின் பண்ணிருக்காங்க. இனிஷியலா வாய் தகராறுல ஸ்டார்ட் பண்ணி கடைசியில வீட்ல இருந்த உலக்கைய வச்சு அந்த அம்மாவோட மண்டையில அடிச்சிடுறாரு. அதுல அவங்களுக்கு தலையில பயங்கரமா அடிபட்டு மயங்கியும் கீழே விழுந்துடுறாங்க. இந்த சண்டை நடக்கிற சவுண்ட கேட்டு தூங்கிட்டு இருந்த அவங்களோட குழந்தை ஹர்ஷித் அண்ட் பிரணீதா எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அவங்க அம்மா ரத்த வெள்ளத்துல கடந்திருக்காங்க. அதை பார்த்து பயந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் சத்தம் போட்டு அழுதுட்டே பக்கத்துல இருந்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. போதையில இருந்த அக்யூஸ் ராம்தாஸ் நாயக் உலக்கைய வச்சு அந்த ரெண்டு குழந்தைங்களையும் அடிச்சிருக்காரு. அதுல அந்த பையன் ஹர்ஷித் இறந்து போயிடுறாரு. பொண்ணு பிரணீதாவுக்கும் அடிபடுது. ஆனா அவங்க எப்படியோ எஸ்கேப் ஆகி வெளியில வந்துடுறாங்க. அக்யூஸ் ராம்தாஸ் நாயக்க அரெஸ்ட் பண்ண போலீஸ்காரங்க BNS செக்ஷன் 103 and 109 அடியில மர்டருக்காகவும் அட்டெம்ப்ட் டு மர்டருக்காகவும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இவருக்கு எப்படி பார்த்தாலும் மினிமம் 20 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்ல இருந்து லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் வர கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இந்த சம்பவத்துல சோகம் இத்தோட முடியல. குழந்தை பிரணீதாவுக்கு ஒரு சைடு அவங்க அப்பா கொலைகாரர், இன்னொரு சைடு தம்பி அண்ட் அம்மா இறந்து போயிருக்காங்க. வாழ்க்கையில இனி எனக்காக யாரு இருக்கா, என்னை படிக்க வைக்க யாரு இருக்கா, என்னோட படிப்பே போச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனல்ஸ் கிட்ட கதறி அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஆறுதல் சொல்ற மாதிரி அவங்க பின்னாடியே நின்றுட்டு இருந்த ஒரு ஆளு அவ்வளோ கேமரா முன்னாடி அந்த குழந்தைய செக்ஷுவல் அசால்ட் பண்ணிருக்காருங்க. என்ன கேட்டீங்கன்னா அந்த குழந்தையோட அப்பாவுக்கு தண்டனை கிடைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் அவ்வளோ கேமரா முன்னாடி செக்ஷுவல் அசால்ட் பண்ண ஆளுக்கு தண்டனை கிடைக்கிறதுங்க. இவர் மேல கண்டிப்பா போக்சோ ஆக்ட்ல செக்ஷன் 7 and 8ல கேஸ் ஃபைல் பண்ணி மினிமம் 5 வருஷம் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் வாங்கி கொடுக்கணுங்க. பாவம் அந்த குழந்தைக்கு பெத்த அப்பா கிட்டையும் பாதுகாப்பு இல்ல, ஆறுதல் சொல்ல வரேன்னு சொல்லி வர்றவங்க கிட்டையும் பாதுகாப்பு இல்ல. அந்த பிஞ்சு குழந்தை என்னதாங்க பண்ணும், யாருக்கிட்ட தான் போகும்? இந்த காலகட்டத்துல எல்லாரும் இருந்தாலே ஒரு பெண் குழந்தைய வளர்க்கறது அவ்வளோ சுலபம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இவ்வளோ கேவலமான அப்பாவை வச்சுட்டு இவ்வளோ கேவலமான சொந்தக்காரங்களை வச்சுட்டு அந்த குழந்தை எப்படி வளரும்னு யோசிச்சாலே பயமா தாங்க இருக்கு. இப்போ அந்த குழந்தைக்கு தேவைப்படுறது நம்மளோட அனுதாபங்கள் மட்டும் கிடையாதுங்க. அந்த குழந்தை தங்கி பத்திரமா படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியா அவங்கள சுத்தி இருக்கிறவங்க செஞ்சு கொடுக்கணுங்க. இந்த கேஸ் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் அந்த அக்யூஸ் உங்க கையில கிடைச்சா நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லியும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.